சுப விரய குருவாக வருகின்ற சிம்மராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் வந்துவிட்டன. முதல்ல அஷ்டமச்சனி இனி இல்லை, அதோட தொந்தரவு தொல்லைகள் இல்லை. ஏன்னா குரு பார்வை சனி பகவானுக்கு விழும்போது சுப நிகழ்வை நிகழ்த்த தயாராகிவிட்டார். சார், குரு பயிற்சி எப்படி சார் அதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லவா வேணும்? நிச்சயமாக சொல்லுவோம். முதல்ல தினமலர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த தொட்டதெல்லாம் தொடங்கும் சுப விஷயங்கள் உண்டு. நிறைய பேர் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து இது மாதிரி வாங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நிச்சயமாக அமையும். ஒரு சிலர் இப்போ தான் அமைச்சிருப்பீங்க. அதுவும் குரு முன்னாடி வரும்போதே ஆரம்பித்தாச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா, சார் முதல்ல நம்ம தனக்குன்னு ஒரு இடம் வேணும். அதுக்குண்டான இடம் சம்மந்தப்பட்ட அற்புதமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சொல்லவே வேணாம், நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். என்ன சப்ஜெக்ட்டுன்னு கன்ஃபியூஷன் இருந்தவங்களுக்கு இப்போ தான் விடிவு காலம் பிறந்து நல்ல சப்ஜெக்ட் எடுத்து மென்மேலும் டெவலப் ஆகக்கூடிய மாணவர்கள் இதாக இருக்குது. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ராசி நொந்து போச்சுங்க. மாறி மாற்றி ஒன்று இவங்களுக்கு இல்லை குடும்ப உறுப்பினர்களை மாறி செலவு பண்ணி விரைய செலவு எண்ணிலடங்க. இப்போ விரைய செலவுலாம் இல்லை, இனி லாபம்தான். அப்போ விரைய செலவுக்கு உண்டான காலகட்டம் முடிஞ்சிட்டு நல்லபடியாக வருது. நிறைய பேர்த்துக்கு சார் உடல்நிலை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஒருத்தங்களுக்கு. அப்போ இப்போ மருத்துவம் பார்த்தால் சரியாகும் சூழ்நிலைகள். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் சம்மந்தப்பட்டது, அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடியது, கடனை அடைக்க வழி பிறந்து விட்டன, வேலையில் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது. சார் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறேன். 12ஆம் இடங்கிறது மருத்துவமனை மட்டுமா சொல்லும், வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு தங்கு தடையின்றி செல்லக்கூடிய காலகட்டம். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, யூஎஸில் ட்ரம்ப்பு வீசா பிரச்சனைங்க. ட்ரம்ப்பாவது என்னது குருங்க. குரு பகவான் நிச்சயமாக வீசா சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் சிம்ம ராசிக்கு கிடைச்சிடும். இப்போ அதிசாரத்தில் குரு வருவார். அது உங்கள் ராசிக்கு வந்து கஜகேசரி யோகத்தையும் ஏற்படுத்துவார். அப்பொழுது தான் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். அப்போ அக்டோபர் 31க்கு பின் திருமண நிகழ்வு, குழந்தை பாக்கியங்கள், பொருளாதார வளர்ச்சிகள், தொலைதூர பயணங்கள் அனைத்தும் இனிதே சிறப்பாக நடக்கக்கூடியது. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் அவங்களுக்கெல்லாம் சேர வாய்ப்புண்டு. கணவன் மனைவிகள் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் படிப்படியாக, அதாவது பரிதிமண் பனி போல விலகிற காலகட்டம் வந்து வச்சு நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். இப்போ என்ன சார் பரிகாரம் பண்ணிக்கலாம்? மலைக்கோயில்கள், குறிப்பாக மலைக்கோயில்கள் சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும். ஒரு முறை திருவண்ணாமலை இருக்கலாம், இல்லை பெருமாள் அம்சம்னா திருப்பதி சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் திருப்பம் நிச்சயமாக ஏற்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.